பைக் எலக்ட்ரிஷியன் நாகர்கோவிலிருந்து மாலினி. டியோ BS6 மாடல். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் ஓடும். அதுக்கப்புறம் என்னன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் வண்டி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். வண்டி நம்ம ஓட்டும்போது பெட்ரோல் தீர்ந்தது மாதிரி அடைச்சி ஓடும். இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட். பாருங்கள், நம்ம இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். வண்டி ஸ்டார்டிங்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபஸ்ட்டில் நம்ம ஓட்டும்போது வண்டி அடைச்சி ஓடாது. வண்டி நல்லா நீட்டாக சூப்பராகவே ஓடும். ஒரு 10-12 கிலோமீட்டருக்கு அப்புறம் வண்டி வந்து அடைச்சி ஓடும். சில டைமில் நல்லா ஓடும். நம்ம வந்து இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஃபியூல் பம்போட ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த ஃபியூல் பம்பை நம்ம ப்ரெஷர் செக் பண்ணுற இந்த ப்ரெஷர் மீட்டர் வச்சு எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம அந்த ஃபியூல் பம்பிலேருந்து இன்ஜெக்டருக்கு வரும் இல்லையா, அந்த லாக் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி டூல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ரிலீஃப் ஆகி வெளியில் வந்துடும். இப்போ இந்த ப்ரெஷர் மீட்டரில் 2 பக்கமும் நம்மளுக்கு கனெக்ஷன் இருக்கும். ஒன் சைடு வந்து நம்மளுக்கு இன்ஜெக்டர் இருக்கும், இன்னொரு சைடு வந்து அந்த ஃபியூல் பம்ப் இருக்குது இல்லையா, அதுக்கும் நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கணும். நம்ம வந்து இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கீ ஆன் பண்ணும்போது அந்த முள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வரணும். அதாவது 40 to 50 அந்த ரேஞ்சுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே வரணும். இது ஸ்பீடாக வரல, ரொம்ப ஸ்லோவாக வருது. அதுவும் இல்லாமல் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணின உடனே அந்த முள் வந்து ஷேக் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஷேக் ஆகக்கூடாது. அப்படி ஷேக் ஆச்சுது அப்படின்னா ஃபியூல் பம்பு இல்லை அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர் ரெண்டில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் அது வந்து ஷேக் ஆகுது. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஃபியூல் பம்பில் இருந்து இன்ஜெக்டருக்கு வரக்கூடிய அந்த ப்ரெஷர் இல்லாததுனாலேயே வந்து இந்த மாதிரி வந்து முள் வந்து ஷேக் ஆகிட்டே இருக்குது. இப்படி ஷேக் ஆகிட்டு இருந்தாலே கொஞ்சம் தூரம் போன உடனே வண்டி வந்து அடைச்சி ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ வண்டியில் இருக்கக்கூடிய பெட்ரோல் அவ்வளோத்தையும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் பம்ப் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெட்ரோல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபியூல் மோட்டரை கழட்டிக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஃபில்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபியூல் மோட்டரை கழட்டிட்டோம். இப்போ அந்த ஃபில்டர் பாருங்கள், ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலே வண்டி அடைச்சி தான் ஓடும். நம்ம இந்த ஃபில்டரை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம புது ஃபில்டர் போட்டுட்டு எப்படி பெட்ரோலோட ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். புது ஃபில்டரும் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ரெஷர் மீட்டர் வச்சு எவ்வளோ ப்ரெஷர் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கீ ஆன் பண்ணின உடனேயே அந்த முள் வந்து எவ்வளோ ஸ்பீடாக மேலே ஏறுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பழைய ஃபில்டரில் இருந்ததுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லோ ஸ்பீடில் விடுறோம். அந்த முள் பாருங்கள், கொஞ்சம் கூட ஷேக் ஆகவே இல்லை, அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நிற்கிது. வண்டி நம்ம எவ்வளோ தூரம் ரைஸ் பண்ணினாலுமே அந்த முள் வந்து ஷேக் ஆகாமல் அப்படியே நிற்கிது பாருங்கள். இதில் வந்துட்டு அந்த ஃபில்ட்ரு தான் ஃபால்ட்டு. நம்ம அந்த ஃபில்டர் நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.